நீ ஃபர்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் பத்தி பார்த்துருவோம். நேற்று பிப்ரவரி 16 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்தது. பெர் ரவுண்ட்ஸ் கோல்டோட பிரைஸ் வந்து $4,990 அண்ட் சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $76.5. சென்னையில் ஒரு சவரன் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1,26,000 அண்ட் ஒன் சவரன் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து $1,15,290. சென்னையில் சில்வரோட பிரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 kg வந்து $2,65,000. அடுத்து ஜனவரி மந்த்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வந்து $34.68 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டிசம்பர்ல மர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா $38.51 பில்லியன். இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல $36.56 பில்லியன் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுதான் ட்ரேட் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனா இருந்திருக்கு. இம்போர்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 19.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஜனவரி மந்த்ல டோட்டல் இம்போர்ட்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $71.24 பில்லியன். நேற்று பிப்ரவரி 16 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோன், பிஎஸ்சி, க்ரோ இது மாதிரி பல புரோக்கரேஜ் ஸ்டாக் வந்து பயங்கரமா ஃபாலோ ஆகியிருந்தது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டிக்கு கொடுக்குற லோன் ரெகுலேஷன்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ரூல் சேஞ்சஸ் என்னென்னு பார்ப்போம். செபி ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூர்ட் பேசிஸில் தான் இனிமேட் லோன் கொடுக்கணும். பார்ஷியல் அன்செக்யூர்ட் கேரண்டிஸ் அண்ட் ப்ரொமோட்டர் ஒன்லி கேரண்டிஸ் இதுக்கு எல்லாமே லோன் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லோனுக்குமே கொலாட்ரல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பேங்க்ஸ் கொடுக்குற கேரண்டிஸ் எல்லாமே 50% கொலாட்ரல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து கேஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கொலாட்ரலா கொடுக்கும்போது பேங்க்ஸ் வந்து 40% ஹேர் கட் பண்ணி அதை வேல்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து $1,000 ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நீங்க கொலாட்ரலா கொடுக்கும்போது இதுல வந்து $600 தான் லோனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் புரோக்கர்ஸ் பண்ற ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் வந்து பேங்க்ஸ் ஃபண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் வந்து அவங்களோட ஓன் கேபிட்டல் யூஸ் பண்ணி ஷேர்ஸ், கமோடிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டிஸ்ல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்குற அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் சேஞ்சஸ் எல்லாமே ஏப்ரல் 1ல இருந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பிப்ரவரி 16 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா வந்து 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எதனாலும் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சிஓ சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து நாட்கோ ஃபார்மாக்கு செமாக்ளூடேட்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமாக்ளூடேட்டோட ஜென்ரிக் வெர்ஷனை வந்து நாட்கோ ஃபார்மா இந்தியாவில் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். மார்ச் 26 அன்னைக்கு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போறதா நாட்கோ ஃபார்மா வந்து சொல்லியிருக்காங்க. Q3 FY26ல நாட்கோ ஃபார்மாவோட நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 151.3 crores அண்ட் ரெவன்யூ எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 705 crores. இந்தியாவில் நாட்கோ ஃபார்மாக்கு வந்து 9 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் 2 R&D சென்டர்ஸும் இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.